அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 2026க்காக இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ஒன்றிய மற்றும் மாநில யூனியன் பிரதேசங்கள் எப்படிலாம் உருவானுச்சு, ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம்ப்பா. இந்த பாயிண்ட் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து +2 இருக்குது. +2 வந்து இந்திய தேச கட்டமைப்பின் சவால்கள் மற்றும் காலனிக்கு பிந்தைய இந்திய மறுகட்டமைப்பு, இந்த 2 லெசனும் பார்க்கலாம் வாங்க. +2 ஹிஸ்ட்ரியில் அழகு 8ல் காலனி ஆதிக்கத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு பார்க்கலாம் வாங்கப்பா. இந்த லெசன் வந்து நிறைய கதை அந்த மாதிரி ஸ்டோரிலாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஷார்ட்டாகவும் நம்ம எக்ஸாமுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் வந்து அப்போ காலனி ஆதிக்கம் வந்து விட்டுட்டு காலனி ஆதிக்கத்துக்கு நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறப்ப அது நமக்கு கொடுத்த வந்து ஒரு மிகப்பெரிய பரிசு என்னன்னு கேட்டோன்னா பிரிவினை மட்டும்தான். அந்த பிரிவினைனால் இந்துக்களும் முஸ்லீம்கள் அப்படிங்கிற இது வந்து தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து நமக்கு இந்தியாவுக்கு உருவாகி கொடுத்துச்சு, இந்த காலனி ஆதிக்கத்தின் விடுதலை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முஸ்லீம் மக்கள் வந்து இங்கேருந்து பாகிஸ்தானுக்கு இடம்பெறுறது, பாகிஸ்தானில் இருக்க இந்து மக்கள் வந்து இங்கே இடம்பெறுறது அப்படிமா இருந்துச்சு. ஆனால் பஞ்சாபில் வந்து தனி மதமான சீக்கிய மதம் இருந்துச்சு. இந்த மாதிரி இந்தியாவோட சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, இந்துக்கள் முஸ்லீம்கள் அந்த பாகிஸ்தானுக்கு போக மற்ற முஸ்லீம்கள் சீக்கியர்களும் பல்வேறு மதங்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்குற மாதிரி ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கக்கூடிய கட்டாயத்துலேயும் ஒரு கடமையிலையும் பொறுப்புலையும் அப்போ இருந்தவங்க இருந்தாங்க. அதுக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நமக்கு சுதந்திரம் அறிவித்தது எப்போன்னா, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இது இப்போ இங்கிலாந்து பிரதமர் வந்து கிளமன் அட்லி வந்து 1947 பிப்ரவரி 20 வந்து லண்டனில் வெளியிட்ட அறிக்கையில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து 1948 ஜூன் 30 இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வழங்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து வழங்கியிருப்பாங்க. அது எப்படின்னு பாருங்கள். நம்மளோட அரசு பிரதிநிதியான வேவல் வந்து பதவியை விலகிட்டு அவங்களுக்கு பதிலாக மவுண்ட் பேட்டன் வந்திருப்பாங்க. எந்த டேட்டில் வந்திருப்பாங்கன்னா 1947 மார்ச் 22 வந்து வந்திருப்பாங்க. அவங்க இங்கிலாந்து பார்லிமெண்ட் சொன்னதுக்கும் முன்னாடியே வந்து நமக்கு விடுதலை கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னு பாருங்கள். 1947 ஜூன் 3 வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து அறிவித்ததுக்கு முன்னதாகவே 1947 ஆகஸ்ட் அன்று இந்தியாவிற்கு விடுதலை வழங்கப்படும் என்று மவுண்ட் பேட்டன் பிரபு அறிவித்திருப்பாங்க. இதை அறிவித்தவங்க யார்? மவுண்ட் பேட்டன். இதை பார்த்துக்கோங்க. இதே பாயிண்ட் எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்து ஜூன் 3 திட்டம்னா அந்த மவுண்ட் பேட்டன் ஒன்று வெளியிடுறாங்க. அதுபடி இந்தியா பாகிஸ்தானை இரு டொமினியன் அரசாக பிரித்து ஒப்படைச்சு விடுதலை வழங்குறதா திட்டம் போட்டிருப்பாங்க. இந்த முடிவு எங்கே எடுத்திருப்பாங்கன்னு பாருங்கள். இது வந்து மீரட்டில் எடுத்திருப்பாங்க. 1947 ஜூன் 14 மீரட்டில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம், ஜூன் திட்டம், அந்த மாதிரி எல்லா பேருமே சொல்லலாம். இந்த பாக்ஸ் பாயிண்ட் ஒன்று பாருங்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து 1947 வந்து ஆகஸ்ட் 14 அந்த நள்ளிரவில் தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கும். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்களும் ஒரு உரையாற்றுறாங்க. அது என்னன்னு கீழே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். நீண்ட காலத்துக்கு முன்னர் நம் விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நம்ம நீண்ட காலத்துக்கு முன்னாடி விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் செய்தோம். இப்பொழுது அந்த வாக்குறுதியை முழுமையாகவோ அல்லது முழு அளவிலானவோ மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இன்னும் எக்ஸாமில் கேட்கல, இப்போ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம விதியோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள். தொடக்கத்தில் வந்து பிரிவினை வந்து காந்தி அவர்களே வந்து தவிர்க்கிறதுக்கு முடிவு செஞ்சுருப்பாங்க. ஆனால் பிற்காலத்தில் வந்து அது தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக மக்களுக்கு வேணும், இல்லைன்னா ரொம்ப கலவரம் அதிகமாகும் அப்படின்னு அவங்களே அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கலவரத்தில் தான் வந்து காந்தியும் 1948 ஜனவரி 30 வந்து படுகொலை செய்வதே தொடக்கமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இந்த பிரிவினை வந்து எப்படி வந்து யார் வந்து மேப் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னா, இங்கே பாருங்கள் சார் சிறில் ராட்க்ளிஃப். இவர் வந்து ஒரு வழக்கறிஞர்ப்பா. இந்தியாவை பற்றி முன் அனுபவம் எதுவுமே இருக்காது இவங்களுக்கு. இவங்க தான் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அந்த எல்லையை பிரித்து கொடுத்தவங்க வந்து இவங்க தான், ராட்க்ளிஃப் சார், சிறில் ராட்க்ளிஃப். அப்படியே கீழே வந்துடுங்க. எல்லாமே கதை தான். நம்ம எக்ஸாமில் என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். அந்த ராட்க்ளிஃப்க்கு வந்து உதவி செய்கிறதுக்கு வந்து இந்து சமுதாயத்தை தலா இரண்டு நீதியரசர்கள் வந்து இணைந்து பணியாற்றியிருப்பாங்க. இந்து மற்றும் முஸ்லீம்கள் வந்து பெரும்பான்மையர் வாழும் கிராமங்கள் வந்து இந்த ராட்க்ளிஃப் வந்து அதை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, 1941 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அந்த பிரிவினை வந்து செஞ்சுருப்பாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்து சமுதாயம் மற்றும் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த 2 தலா நீதிபதிகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து 1941 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து இந்தியா வந்து பிரித்து ஆகஸ்ட் 14 வந்து பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் 15 1947 வந்து நமக்கு சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க. கிழக்கு பாகிஸ்தான் அழைக்கப்பட்டது தான் 1971 பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாடாகவே உருவாக்கியிருக்கும்ப்பா. அது வந்து இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவே வந்து 1971 வந்து டிசம்பரில் வந்து பங்களாதேஷ் அப்படின்னு ஆயிருக்கும் கிழக்கு பாகிஸ்தான். அப்படியே கீழே வந்துருங்க. இந்த பாக்ஸ் பாயிண்ட் பாருங்கப்பா. வரலாற்று அறிஞர் வந்து ஞானேந்திர பண்டிட் கூற்றுப்படி 1947-48 வந்து 5 லட்சம் முஸ்லீம் அல்லாத அகதிகள் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களாம் இந்துக்களும் சீக்கியர்களும் பஞ்சாப் மற்றும் டெல்லியில் வந்து இடம்பெயர்ந்து கொண்டிருந்தன. டெல்லியில் வசித்த பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் வந்து தங்களது வீட்டை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த வன்முறை தாக்குதலிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு செங்கோட்டையிலும் புரந்தர்கிலாலையும் வந்து தங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தண்ணியும் ஒரு அடிப்படை சுகாதார வசதி கூட இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த இரு நாடுகள்லையும் எல்லையில் வந்து கடக்கும்போது நிறைய வன்முறை சம்பவங்களும் இந்த வன்முறை சம்பவங்கள் நிறையா நடந்து உயிரிழப்புகள் வந்து 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு கணக்கிட்டு சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த பாகிஸ்தானுக்கு அந்த எல்லை ஓரத்தில் இருக்க கிராமங்களில் இருக்க இந்துக்கள் வந்து சிறுபான்மையினராக கருதப்பட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவின் எல்லை ஓரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க முஸ்லீம்கள் வந்து இந்தியாவில் வந்து சிறுபான்மையாக கருதப்பட்டாங்க. அந்த ஒரு வேற்றுமையை போக்குறதுக்காக ஏப்ரல் 1950 வந்து டெல்லி ஒப்பந்தம் அப்படின்னு நேரு அவர்கள் கையெழுத்திடுறாங்க. அதில் கையெழுத்திட்டவங்க யாருன்னா நேரு மற்றும் லியாகத் அலி கான் 2 பேரும் வந்து கையெழுத்திடுறாங்க. டெல்லி ஒப்பந்தம் 1950 ஏப்ரல் 8. அடுத்து கீழே வந்து அரசியலமைப்பு உருவாக்கம் பாருங்கப்பா. இந்திய அரசியல் அமைப்பு வரையறை வந்து இந்தியர்களால் தான் உருவாக்கப்படணும், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இல்லை அப்படிங்கிற கோரிக்கை வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ வச்சுருப்பாங்கன்னா 1934 அதிகாரப்பூர்வமாக எழுதப்பட்டது. எங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக. அடுத்து காந்தி அவர்கள் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். காந்தி அவர்கள் வந்து 1922 வந்து காந்தியால் முன்வைக்கப்பட்டது. இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்கப்பா. இந்த பாயிண்ட் வந்து இன்னும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 1922 காந்தியால் வந்து இது வந்து முன்மொழியப்பட்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்க சொல்லி முன் வச்சிருப்பாங்க. தன்னாட்சி என்பது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்தியர்களுக்கு வழங்கப்படும்
கொடையாக இல்லாமல் இந்தியர்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களின் விருப்பத்தை வெளிப்படுத்த பிரதிநிதிகளிடமிருந்து உருவாக்க வேண்டும் என்று காந்தி தெரிவிச்சிருப்பாங்க. காந்தி அவர்களோட கூற்றை பார்த்துக்கோங்க. காந்தி 1922 அரசியலமைப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்திய அரசு சட்டம் 1935 அடிப்படையில் ஆகஸ்ட் 1946 மாகாண சட்டமன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. மாகாண சட்டமன்றம் இல்லை மத்திய சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் அமைப்பு நிர்ணய சபை செயல்பட்டது. அந்த 1935 சட்டத்திலையும் 1946 சட்டத்திலையும் தேர்தல் நடைபெற்றுச்சு. அந்த தேர்தலில் மாகாண சட்டமன்றம் மற்றும் மத்திய சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையாக செயல்பட்டாங்க. இப்போ 1946 நடைபெற்ற ஒரு தேர்தலில் சொத்துரிமை யார் கொடுக்குறாங்களோ, சொத்துரிமை யார் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு. வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது நமக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதை நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் அமைப்பு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் கலந்துக்காமல் தனிநாடு கோரிக்கையே அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தனிநாடும் வாங்கிட்டாங்க அவங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் காங்கிரஸ் 224 இடம் வச்சுருக்காங்கப்பா. அது அடுத்து கம்யூனிஸ்ட் மற்றும் சோசியலிச கட்சிகள் கம்மியான இடம் வச்சுருக்காங்க அப்படின்னு அப்படியே கீழே வந்தாங்க. இந்திய தேசிய காங்கிரஸோட கராச்சி கூட்டத்தில் 1931 நிறைவேற்றப்பட்ட அடிப்படை உரிமைகள் தீர்மானம். இதை பார்த்துக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கராச்சி மாநாடு 1931 அடிப்படை உரிமை தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த பாயிண்ட் பாருங்கள். குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகள் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் நம்பிக்கையுடன் செய்யும் ஒரு ஆவணமாக இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வேண்டும் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. தேர்தல் ஆணையத்திற்கு வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது எல்லாமே 1931 கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் அடிப்படை உரிமை தீர்மானத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட அடிப்படையில் தான் நமக்கு இந்திய அரசியலமைப்பு ஏற்றிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றுவதில் இறையாண்மை உறுதிப்படுத்துவதும் அதே அளவிலான நீதித்துறை சுதந்திர தன்மையுடன் உறுதி செய்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருக்க அரசியலமைப்பை ஏற்று கற்றுக்கிட்டாங்களோ அதை நமக்கு அப்படியே இந்தியாவில் வைக்க முடியாது, அது நமக்கு தகுந்தாப்பில் மாற்றி தான் வைக்க முடியும் அப்படின்னு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்தவங்க முடிவு செஞ்சு அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா இந்த பாயிண்ட். அடுத்து 1946 டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் நமக்கு முகப்புரையாக இடம்பெற்றிருக்கும். இந்த குறிக்கோள் தீர்மானம் முகப்புரையாக நேரு அவர்களால் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தீர்மானம் தான் நமக்கு முகப்புரையாக இருக்கும். அடுத்து பாருங்கள். 1946 டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு முதல் கூட்டம் நடந்திருக்கும். இது தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க புக்கில் இருக்க கண்டென்ட்டுப்பா. ஆனால் 1946 டிசம்பர் 1 தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தான் போட்டிருப்பாங்க. அது நமக்கு +2 புக்கில் இருக்கும், இந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டி புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் பார்த்து சொல்கிறேன். இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். அடுத்து பாருங்கள். முகப்புரை, அடிப்படை உரிமைகள், அரசியல் வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகியவற்றை பார்த்து புரிந்து கொள்ளலாம். இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பாருங்கள், நவம்பர் 26 அரசியலமைப்பு தினமாக இப்போ நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்திய அரசியலமைப்பு இந்தியாவிற்கு ஒரு புதிய விடியலை உருவாக்குவதோடு இந்திய தொன்மையையும் தொடர்ச்சியையும் நிறுவியது. அடிப்படை உரிமைகள் குறிக்கோள் தீர்மானம் 5வது பிரிவிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இந்த சைடு வாங்க. இதில் ஒன்றும் பெருசாக கண்டென்ட்டில் இந்த லாஸ்ட்டு பாயிண்ட் வாங்க. ஐக்கிய நாடு சபை 1948 டிசம்பர் 10 வெளியிட்ட அனைத்துலக மனித உரிமைகள் பேரறிக்கையிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துக்கோங்க. டிசம்பர் 10
ஐநா சபை வந்து மனித உரிமைகள் பேரறிக்கை வெளியிட்டது அப்படின்னு அமைச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சுதேச அரசுகள் இணைப்பு. நமக்கு விடுதலை கிடைத்தப்போ 500க்கும் மேற்பட்ட இந்தியாவில் வந்து சுதேச அரசுகள் இருந்தாங்க. அவங்கள எப்படிலாம் ஒருங்கிணைச்சாங்கன்னு பாருங்கள். நம்மளோட அரசியல் சுதேச அரசுகளை வந்து 1947 ஜனவரிக்கு 1947 ஆகஸ்ட் 17 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் சேர்த்துருப்பாங்கப்பா. ஆனால் காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத் 3 மட்டும் வந்து அதுக்கப்புறம் தான் சேர்த்துருப்பாங்க. காஷ்மீரில் வந்து ஒரு ஒப்பந்தம் மூலியமாக சேர்த்துருப்பாங்க. ஜுனாகத்தில் வந்து பொது வாக்கெடுப்பு மூலயமா இந்தியாவோட சேர்த்துருப்பாங்க. ஹைதராபாத் வந்து போலீஸ் படைகளை இராணுவ படைகளை அனுப்பி இந்தியாவோட சேர்த்துருப்பாங்க. அதுதான் இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இணைப்புறுதி ஆணையம் பாருங்கள். இணைப்புறுதி ஆணையம் இது எதுலேருந்து எடுத்துருக்காங்கன்னா 1935 இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இது சட்டப்பூர்வ ஆவணமாகும். இந்த ஆவணமே பிரிவினையின் போது இந்திய சுதேச அரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தான் ஆகிய ஏதேனும் ஒரு நாட்டுடன் இணைவதற்கான ஒப்பந்தத்தை பயன்படுத்தி கொள்ளப்பட்டது அப்படின்னு இந்த இணைப்புறுதி ஆவணங்கிறது இந்திய அரசு சட்டம் 1935 கீழ் உருவாக்கியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து காஷ்மீருக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வந்து சேர்த்தாங்கன்னு சொன்னால் 2019ஆம் ஆண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகை வந்து பிரிவு 370 சேர்த்துருப்பாங்க. அந்த 370 வந்து மத்திய அரசு பகுதியால் வந்து நீக்கியிருப்பாங்க. அதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்கப்பா. அப்படியே கீழே வந்துருங்க. மாநிலங்கள் அடிப்படையில் மறுசீரமைத்தல் மற்றும் மாநிலங்கள் உருவாக்கல் வந்து நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். இதை விட அதில் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் மட்டும் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உறுப்பு வந்து 3 வந்து பின்வருமாறு அறிவிக்கிறது. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கலாம். ஒரு மாநிலத்திலிருந்து நிலப்பகுதியை வந்து பிரித்ததோடு அல்லாமல் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது மாநிலங்கள் பகுதிகளை இணைத்தோ அல்லது ஏதேனும் நிலப்பகுதியை மாநில பகுதியோடு இணைத்தோ புதிய மாநிலத்தை வந்து உருவாக்கலாம். ஆளை பாருங்கள். எந்த ஒரு மாநிலத்தின் நிலப்பகுதியும் அதிகரிக்கலாம், எந்த ஒரு மாநிலத்தின் நிலப்பகுதியும் குறைக்கலாம், எந்த ஒரு மாநிலத்தின் எல்லையையும் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு நம்ம இந்திய அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 3 சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க இந்த கமிட்டிஸ், இந்த மொழிவாரிய மாநிலங்கள் அமைக்கப்பட்ட கமிட்டிஸ் எல்லாமே வந்து பாலிட்டி லெசனில் பார்க்கலாம். அதில் இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த லெசன் இதோட போதும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த லெசனில் இருக்கிறது அவ்வளோதான். வாங்க அடுத்த லெசன் பார்க்கலாம். இந்த லெசனில் இருக்க அந்த 1 வேர்டு மட்டும் பார்க்கலாம். வாங்கப்பா. ஜேவிபி குழு வந்து எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா 1948 அமைச்சிருப்பாங்க. ராட்லிஃப் வந்து எல்லை வரையறை. நேரு அறிக்கை வந்து 1928. பசல் அலி வந்து மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எதில் இது பண்ணுறாங்க? 3, 4 இந்த இதில் இருக்குது. ஆன்சர் அடுத்தது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்திய சுதந்திரத்தை அட்லி அறிவிச்சிட்டாங்க. அடுத்து வந்து நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் மவுண்ட் பேட்டன் திட்டம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கப்பா. அட்லி வந்து நமக்கு எப்போ அறிவிச்சிருப்பாங்க? 1947 பிப்ரவரி 20 தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இடைக்கால அரசு வந்து 1946 வந்து அமைச்சிருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து 1947 ஜூன் 3 தான் வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம். அதுபடி பார்த்தா இதுதான் 2, 1, 3 தான் இதுக்கான ஆன்சர். கீழே வந்துடுங்க. இது நமக்கு கிடையாது, சிலபஸ் கிடையாது. இந்த 2 கொஸ்டின் கிடையாது. மகாத்மா காந்தி எப்போ படுகொலை செய்யப்பட்டாங்க? ஜனவரி 30, 1948. அடுத்து ஆந்திரா வந்து கோரிக்கை வந்து எழுப்பியவர் வந்து பொட்டி ஸ்ரீராமுலு. ஆந்திரா மாநிலம் கோரிக்கையை வந்து முதல்ல எழுப்பினவங்க வந்து பட்டாபி சித்தராமையா. அதுக்காக வந்து உயிர் துறந்தவங்க வந்து பொட்டி ஸ்ரீராமுலு. இதை பார்த்துக்கோங்க. முதல்ல எழுப்பியவங்க வந்து இவங்க தான் எழுப்பியிருப்பாங்க. இந்த அரசியலமைப்பு வந்து
அரசியலமைப்பு அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்கப்போ வந்து இவங்க வந்து கோரிக்கை வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருக்க உறுப்பினர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த எல்லை வரையறுக்கிறதுல வந்து சிக்கல்கள் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்து நாங்கள் மாநில அந்தஸ்து தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் திறந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியல் நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவங்க வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்து கீழே பாருங்கள், அம்பேத்கர் இது வேணாம்ப்பா. எந்த தொகுதியிலேருந்து சேர்ந்து இது பண்ணியிருப்பாங்கன்னா பம்பாய் தொகுதியில் தான் இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ராட்லிஃப் வரையறை வந்து எல்லை வரையறை வந்து அனைத்து வகையான முரண்பாடுகள் இருந்தாலும் அப்படியே முரண்பாடுகளோட ஏற்றுக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். இது கூற்றுக்கு வந்து சரியான காரணம் தான். கீழே பாருங்க, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9, 1946. அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா நவம்பர் 26, 1949. மொழிவாரி அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திரா. அவ்வளோதான்ப்பா, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்து 12th பாலிட்டியில் அழகு 7ல் தேச கட்டமைப்பின் சவால்கள் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம்ப்பா. இதுக்கு வந்து அப்படியே கீழே வந்துடலாம். இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் எல்லாமே வந்து நம்ம போன லெசன்லேயே பார்த்துட்டோம். அதெல்லாம் வந்து கீழே வந்துடுங்க. இதில் வந்து இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து என்றைக்கு வந்து இந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கன்னு இதை மட்டும் பாருங்கள். மகாராஜா ஹரிசிங் வந்து ஹரிசிங் உடன்படிக்கை வந்து 1947 அக்டோபர் 24 வந்து ஏற்றிருப்பாங்க இந்தியாவோட சேர்ந்துக்கிறதா. அதனால் வந்து இந்தியாவோட இராணுவத்தை வந்து மறுநாள் 1947 அக்டோபர் 27 வந்து அனுப்பியிருப்பாங்க. என்ன ஆகுனா, அந்த என்ன நடக்குன்னா, சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து இந்து மகாராஜான ஹரிசிங் ஆட்சி செய்த காஷ்மீர் மட்டும் சுதேச அரசாக இருக்கும். அதில் வந்து காஷ்மீரில் வந்து பெரும்பான்மையாக முஸ்லீம் மக்கள் இருப்பாங்க. முஸ்லீம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாகிஸ்தானோட இணைய நினைப்பாங்க. ஹரிசிங் வந்து முன்மொழியப்பட்டு நிரந்தர ஒப்பந்தமானது. பாகிஸ்தானில் மக்கள் நிறையா பேர் குடியேற ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் அங்கே இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு செல்லவும் ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா பதற்றமான நிலை வந்து அந்த நாட்டில் உருவாகிடும் அப்படின்னு இந்தியா வந்து கண்டிச்சிருப்பாங்க. ஆனால் அது வந்து பாகிஸ்தான் அலட்சியம் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அந்த காஷ்மீரில் இருக்க மக்களை வந்து பாகிஸ்தானுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க. உடனே வந்து மகாராஜா ஹரிசிங் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவோட இராணுவத்தோட உதவியை நாடுவாங்க. எங்களுக்கு இராணுவம் அனுப்பி வைங்க, இந்த மாதிரி ரொம்ப போயிட்டே இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொன்னதும் அவங்க காஷ்மீருக்கு மட்டும் ஒரு சிறப்பு ஒப்பந்தம் போட்டு, அந்த ஒப்பந்தம் தான் வந்து 1947 அக்டோபர் 26 நடந்திருக்கும். அந்த ஒப்பந்தத்தின்படி 1947 அக்டோபர் 27 வந்து இந்தியாவோட இராணுவம் வந்து காஷ்மீருக்கு அனுப்பியிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த டேட்டு பார்த்துக்கோங்க, ஒப்பந்த டேட்டும் இந்த காஷ்மீர் இராணுவம் அனுப்பப்பட்ட டேட்டும் பார்த்துக்கோங்க. மொழிவாரி அடிப்படையில் மாநில மறுசீரமைப்பு வந்து விடுதலைக்கு முன்பு பாருங்கப்பா. விடுதலைக்கு முன்பே வந்து அன்னி பெசன்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. மாநிலம் வந்து இந்த இடத்துல பாருங்க, அன்னி பெசன்ட் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய போதே தென்னிந்தியாவின் பங்கேற்பு வந்து அதிகமானதாக இருந்தது. மொழிகள் அடிப்படையில் வந்து மறுசீரமைப்பு என்பது 1917 வந்து காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டிருக்கும். 1917 காங்கிரஸ் கட்சியால் தொடங்கப்பட்டிருக்கும். 1920 வந்து மாநிலங்கள் வந்து மொழியின் அடிப்படையில் அமைக்க திட்டமிட்டிருப்பாங்க. ஆனால் நிர்வாகத்திற்கு வந்து அடிப்படை கல்விக்கும் உள்ளூர் மொழியும் தேவை என்பதை அப்போது வந்து உணர்ந்திருப்பாங்க. பாருங்க, 1936 ஏப்ரல் 1 வந்து ஒடிசா மாநிலம் வந்து பீகார்லேருந்து தனியாக பிரிக்கப்பட வேணும்னு போராட்டம் நடத்தியிருப்பாங்க. அதுலேருந்து ஒடிசா மாகாணத்திலேருந்து பீகார் பிரிக்கப்பட்டு, ஆகவே விடுதலைக்கு முன்பே வந்து 1936 மொழியின் அடிப்படையில் வந்து ஒடிசா பிரிச்சிருப்பாங்க. 1936 பார்த்துக்கோங்க. அதே மாதிரி
நமக்கு வந்து மொழியின் அடிப்படையில் தான் வந்து மாநிலங்களை பிரிக்கணும்னு அன்னிபெசன்ட் அம்மையார், காந்திஜி, பாலகங்காதர திலகர் எல்லாருமே வந்து ஆதரவு அளிச்சிருப்பாங்க மொழிவாரிய மாநிலத்துக்கு. ஆனால் அந்த விடுதலையின் போது பாருங்கப்பா, இந்திய விடுதலை அடைந்த பொழுது மொழியின் அடிப்படையில் மாகாணங்கள் அமைந்தால் மத பிரச்சனை போன்று இதுவும் பதற்றத்தை உருவாக்கி விடுமோ என்று அச்சமும் ஏற்படும். அப்போ விடுதலை ஏற்பட்டப்போ வந்து நமக்கு இந்தியா பாகிஸ்தான் 2 நாடு பிரிவினை கொடுத்துட்டாங்க. அப்போ மக்கள் எல்லாம் அங்கேயும் போய்ட்டு அப்போ ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் இருந்துச்சு. இப்போ வந்து மொழிவாரிய மாநிலம் வந்து பிரித்தோன்னா திரும்பவும் ஒரு மத பிரச்சனை உருவாயிடுமோன்னு ஒரு பதட்டமாக இருப்பாங்க. ஆனால் இறுதியில் வந்து 1948 வந்து நீதிபதி எஸ்கே தார் தலைமையில் வந்து ஒரு குழு வந்து ஒரு குழு அமைப்பாங்க. அந்த ஆணையமே தார் ஆணையம் என்று அழைக்கப்படும். தேச ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்பதால் நிர்வாக சிக்கல் ஏற்படும் என்பது வந்து மொழிவாரிய மாநிலம் வந்து பிரிப்பதை வந்து தார் ஆணையம் அதற்கு இல்லை. அப்போ இருக்க சூழ்நிலையில் வந்து மொழிவாரிய மாநிலம் பிரித்தோன்னா மத பிரச்சனை மாதிரி அதுவும் ஏற்பட்டுருவோம் அப்படின்னு அஞ்சு அப்போ வந்து மொழிவாரிய மாநிலம் வந்து ஏற்படுத்துறது வந்து ஆதரிக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த முடிவை வந்து இந்திய மக்கள் வந்து ஏற்றிருக்க மாட்டாங்க. குறிப்பாக தனி மொழி அடையாளம் வந்து இதனை வந்து விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காரணத்தால் வந்து 1948 திரும்ப ஒரு குழு போடுறாங்க. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தராமையா, ஜேவிபி குழு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து மொழிவாரிய மாநில அமைப்பு குறித்து பரிசீலனைக்கு உத்தரவிட்டிருப்பாங்க. இந்த குழு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த குழு வந்து தொடக்கத்தில் வந்து மொழி அடிப்படையிலான மாநில உருவாதை வந்து தடுத்திருப்பாங்க. ஒற்றுமை வளர்ச்சி ஆகியவற்றின் காரணத்தை காட்டியிருப்பாங்க. ஆனால் மக்களோட ஆர்ப்பாட்டம் எதிர்ப்புகள் நிறைய எழுதுறதுனால 1960 வரை நீடிச்சிருப்பாங்க. ஆகவே இக்குழு வந்து பொதுமக்களின் கோரிக்கைக்கு இணக்கமாக மொழிவாரிய மாநிலங்கள் அமைக்க பரிந்துரை அறிக்கையை தயாரித்தது. முதல் மொழிவாரிய மாநிலம் பாருங்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் மொழிவாரிய மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம். தெலுங்கு பேசும் மக்களோட விருப்பத்திற்கேற்ப உருவாக்கியிருப்பாங்க. ஆந்திர மாநில அமைச்சர் கோரிக்கை வந்து பொட்டி ஸ்ரீராமுலு சாகுமறை உண்ணாவிரத போராட்டம் நடந்து போராட்டத்தில் 58 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பாங்க. டேட்டு பாருங்கள், 19/10/1952 15/12/1952 வரைக்கும் அவங்க உண்ணாவிரதம் போராட்டம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெலுங்கு பேசும் மக்களை நெருக்கடி நேரம் பணிந்தது. தெலுங்கு பேசும் மக்களை கொண்டு ஹைதராபாத், ஆந்திரா பகுதிகள் இணைத்து 1956 வந்து ஆந்திர மாநிலமாக ஜவஹர்லால் அறிவித்தாங்க. 1956 ஆந்திர பிரதேஷ். அடுத்து பாருங்கள், மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து நாடு முழுக்க வந்து கலவரம், இந்த எதிர்ப்பு இதெல்லாம் வந்துட்டு இருக்கப்ப பிரதமர் என்ன பண்ணுவாங்கன்னா பசலலி பனிக்கர் குஸ்ரு இவங்க தலைமையில் வந்து திரும்பவும் ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழு வந்து தங்களோட அறிக்கை வந்து 22/12/1953 வந்து சமர்ப்பிப்பாங்க. இந்த குழு வந்து மாநிலம் அமைப்பதற்கு 4 அம்சங்களை வரையறுத்தது. இதன் பரிந்துரை வந்து 1955 செப்டம்பரில் வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. 22/12/1953 வந்து சமர்ப்பிக்காங்க. 4 அம்சங்கள் வரையறுத்து இதை வந்து 1955 வந்து கொண்டு வராங்க. இது பாருங்கள், மொழி மற்றும் பண்பாடு அடிப்படையில் கொண்டு பிரிச்சிருப்பாங்க. ஒரு மொழி பேசும் மக்களுக்கு வந்து தனி நாடு, ஒரே மொழி பேசுகிறாங்க, 2 நாட்டில் தனித்தனியாக நிலப்பகுதியில் இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஒரே மாநிலமாக ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், நிதி, பொருளாதாரம் மற்றும் நிர்வாக கருதுகொள்ளுங்க. அரசியல், பொருளாதாரம் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் அனைத்து பகுதி மக்களுக்கும் சரிசமமாக நடத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சம உரிமைகள் மற்றும் அனைவருக்குமான வாய்ப்புகள் என்ற நிலைப்பாட்டினை நிலைநிறுத்தியது. மொழி நிர்வாக பயன்பாட்டிற்காக உதவிகரமானது என்பதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இருந்தபோதும் பிற நிர்வாக, நீதி மற்றும் அரசியல் போன்ற அம்சங்களை வந்து புறக்கணித்து விட்டு மொழியை மட்டும் ஒருங்கிணைக்கும் அம்சமாக கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்த பராமரித்தல். மொழிவாரிய மாநிலங்கள் அமைத்தால் குறிப்பிட்ட பிரிவினர் மீது மட்டுமே அனுதாபம் கொள்ளும் நிலை
உருவாகும் என்பதையும் நமது தேச உணர்வுக்கு பன்மைத்துவத்துக்கும் எதிரானது என்பது ஒற்றை மொழி பேசும் மாநிலங்கள் புரிந்து கொண்டால்தான் தேசம் பற்றி ஆழமான வளர முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரே மொழி பேசுபவர்கள் அல்லது பல மொழி பேசும் மக்கள் சமுதாயத்தின் குறிப்பிட்ட நிர்வாகத்தின் கீழ் வசித்தாலும் பல்வேறு மொழிகள் பேசும் சமுதாயங்களில் மக்கள் தகவல் தொடர்பு மற்றும் கல்வி மற்றும் கலாச்சார தேவைகளை மேம்படுத்தும் வகையில் மக்கள் நலத்திட்டங்கள் அமைத்து மாநிலங்கள் மற்றும் ஒட்டுமொத்த நாட்டின் மக்களையும் கருத்தில் கொள்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இறுதியாக இந்த ஆணையம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்ய பரிந்துரைத்தது. மத்திய அரசாங்கம் சிறிய மாற்றத்துடன் இதை ஏற்றுக்கொண்டது. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். மாநில மறுசீரமைப்பு எப்போ ஏற்றாங்கன்னு பாருங்கள். 1956 ஏற்றாங்க. இச்சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பிறகு மத்திய அரசாங்கம் 14 மாநிலங்களை உருவாக்கியிருப்பாங்க. 14 மாநிலம் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் என்ற அளவில் மாநில மறுசீரமைப்பினை நவம்பர் 1, 1956 நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாநிலங்கள் என்னென்னு பாருங்கள். ஆந்திரா, அசாம், பீகார், பம்பாய், ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், சென்னை, மைசூர், ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம். 6 யூனியன் பிரதேசங்கள் என்னென்னு பாருங்கள். அந்தமான் நிக்கோபார் தீவு, டெல்லி, இமாச்சல பிரதேசம், லட்சத்தீவு, மினிக்காய் தீவு, அமித் தீவு, மணிப்பூர் மற்றும் திரிபுரா. மேலும் உருவான மாநிலங்கள் பாருங்கள். 1956 பிறகு மொழிவாரியாக அமைக்கப்படுவதை தொடர்ந்து குறிப்பாக மொழிவாரியாக அடிப்படையில் மட்டுமல்லாமல் வேறு பல அம்சங்களை கருத்தில் கொண்டு நாடாளுமன்றம் பரிசீலித்து புதிய மாநிலங்களை உருவாக்கியது. 1956 பின்னர் உருவான மாநிலங்கள் பெயர்கள் பாருங்கள். பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம். இது எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டுன்னு பின்னாடி பார்க்கலாம்ப்பா. இந்த பாயிண்ட் மட்டும் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டில் எந்தெந்த மாநிலம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து இந்த பாயிண்ட் 1950 12 மொழிகளை அங்கீகரிச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு 22 மொழிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதை பார்த்துக்கோங்க. 1950 12 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே இதில் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி ஆர்டிகல்ஸ் படிச்சிக்கலாம், இல்லை அவுட்சோர்ஸ் புக் படிக்கிறப்ப அதில் கவர் ஆகிடும். பாருங்கள், இங்கே பாருங்கள். தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்படுதல் பாருங்கள். 1802 வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்கியிருப்பாங்க. 18ஆம் நூற்றாண்டில் 2ஆம் பகுதி தென்னிந்தியாவிலேருந்து பல சிற்றரசுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. பிரிட்டிஷரின் தென்னிந்திய படையெடுப்பின் விளைவாக அவற்றை ஒன்றிணைச்சிருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்திய கீழ் ஒரு நிர்வாக அமைப்பாக சென்னை மாகாணத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நிர்வாக அமைப்பு இன்றைய தமிழகம், ஆந்திர பிரதேசம், ஒடிசா, சில பகுதிகளில் கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு ஆகிய பகுதியில் கொண்டு வந்திருப்பாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு சென்னை மாகாணம் சென்னை மாநிலமாக மாறி 1956 நவம்பர் 1ஆம் தேதி மொழிவாரிய மாநில சட்டம் ஏற்றிருப்பாங்களே, அதுபடி தமிழர்களுக்கான தனி மாநிலமாக சென்னை மாநிலம் உருவாகியிருக்கும். இது நீண்ட போராட்டத்துக்கு பிறகே தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றியிருப்பாங்க. 20ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலேருந்து தேசிய உணர்வுகளை வளர்க்குற விதமாக மாநில மொழிகள், வட்டார மொழிகள் அடிப்படையில் பத்திரிகைகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பாங்கப்பா. அதுதான் சொல்கிறாங்க. அப்படியே கீழே வந்துருங்க. இந்த லைன் பாருங்கள். டி. மாதவன், தியாகராயர் மற்றும் பல பிராமண அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பினை உருவாக்கி பிற்காலத்தில் இவ்வியக்கம் நீதி கட்சி என்ற பெயரில் புகழ் பெற்றது. 1920 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில்
நீதி கட்சி வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சியை அமைச்சிருப்பாங்க. 1920லேருந்து 1937 வரைக்கும் நடந்த 5 தேர்தல்களில் வந்து 4 தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சரவையை அமைச்சிருப்பாங்க. பின்னர் வந்து 1937 வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தலில் நின்றுருப்பாங்க. அதனால வந்து நீதி கட்சி வந்து தோல்வி அடைந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீதி கட்சியோட தலைவராக வந்து ஈவே ராமசாமி பெரியார் அவர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சுயமரியாதை இயக்கத்தோடு நீதி கட்சியும் இணைஞ்சு வந்து இந்த இயக்கம் வந்து தமிழ் மக்களின் பண்பாடு அரசியல் வாழ்வில் பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். தென்னிந்தியாவில் வந்து தமிழ் தேசியவாதத்தை வளர்ப்பதற்கு இயக்கம் வந்து காரணமாச்சு. திராவிட நாடு சிந்தனை பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் வந்து காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் தன்னை பலப்படுத்தியது. 1937ஆம் ஆண்டு சென்னை சட்டமன்ற தேர்தலில் வந்து ராஜாஜி அவர்கள் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க வந்து 2 கொள்கைகளை வந்து உருவாக்குவாங்க. முதல்ல என்னென்னா தீண்டாமை ஒழிப்பு, 2வது என்னென்னா இந்தி மொழி தேசிய மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. இந்தி மொழி பாடத்தை வந்து கட்டாயமாக கொண்டு வருவாங்க பள்ளிகளில். ஆனால் இந்த இந்தி எதிர்ப்பில் வந்து பிராமண அல்லாதவர்கள் மற்றும் தமிழ் திராவிட சுயமரியாதை வந்து இழிவுபடுத்துவதாக கருதி பெரியார் மற்றும் பல சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர்கள் வந்து இந்திய எதிர்ப்பு மாநாடுகள்லாம் நடத்தியிருப்பாங்க. தமிழ் அறிஞர்களான மறைமலையடிகள், திருவி கல்யாணசுந்தரம் மற்றும் பலர் இந்தி மொழி எதிராக கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஈவேரா பெரியார் வந்து இப்போராட்டத்துக்கு வந்து தனது மனப்பூர்வமான ஆர்வத்தை நல்கியிருப்பார். தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தின் எழுப்பும் அளவிற்கு இப்போராட்டம் ஆதரித்திருப்பாங்க. 1939ஆம் ஆண்டு திராவிட மாநாடு நடத்தி திராவிட நாடு கோரிக்கை வந்து முன் வச்சுருப்பாங்க. திராவிட நாடு மாநாடு எப்போன்னு பார்த்தோன்னா 1939. இங்கே பாருங்கள், தமிழர், தெலுங்கர், கன்னடர் மற்றும் மலையாளர் ஆகியவற்றை உள்ளடக்கிய திராவிட நாடு என்கிற தனி நாடு கோரிக்கை இயக்கத்தை பிராமண அல்லாதோர் மத்தியில் வளரத் தொடங்கியது. 1944ஆம் ஆண்டு ஈவே ராமசாமி வந்து நீதி கட்சியினை வந்து திராவிட கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானம் வந்து சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. தமிழரை வந்து வாழ்வினை மேம்படுத்துவதற்கும் இதை செய்வதாக கூறியிருப்பாங்க. 1944 வந்து சேலம் மாநாட்டில் வந்து நீதி கட்சியை திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. இப்படி கீழே வந்துருங்க. திராவிட நாடு என்பது சுய ஆட்சி அதிகாரங்களுக்கு சுதந்திரமான இறையாண்மை உரிமையை கொண்ட மொழியின் அடிப்படையிலான 4 அலகுகளை மாநில உரிமைகளுடன் சுயாட்சியுடனும் கொண்ட கூட்டாட்சி குடியரசு திராவிட நாடாக திகழும் என்று கூறப்பட்டது. இருந்த போதிலும் திராவிட நாடு கோரிக்கை வந்து தமிழ்மொழி பேசுவோர் அல்லாத மக்களும் ஆதரவினை பெறவில்லை. அதாவது இந்த திராவிட நாடு கோரிக்கை வந்து தமிழ் பேசும் மக்களுக்கு மட்டும்தான் ஆதரித்தாங்க, மற்ற மக்கள் ஆதரிக்கல. அதனால் அதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இந்த தட்சிண பிரதேசம் எனும் மாநில கொள்கை வந்து ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்கப்பா. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தேவையில்லை. எல்லாமே கதை தான்ப்பா. நீ வந்துடுங்க. இப்போ தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற போராட்டம். தமிழருக்கென தனி நாடு அமைந்த பிறகு அவர்கள் முழுவதும் திருப்தி அடையவில்லை. அவர்கள் தங்களது மாநிலத்தின் சென்னை மாநிலம் என்று இந்த பெயரை தமிழ்நாடு என்று மாற்ற விரும்பினர். இந்த பெயர் மாற்றத்திற்காக அதாவது சென்னை அப்படிங்கிற இதை வந்து அவங்க ஏற்றுக்கல. தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்ற விரும்புகிறாங்க. அந்த பெயர் மாற்றத்துக்காக சங்கர்லிங்கனார் வந்து சாகு வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க. ஜூலை 27, 1956 அக்டோபர் 13, 1956 வரைக்கும் 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்னை மாநிலத்தை வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுறவங்க நம்ம அறிஞர் அண்ணா காலத்தில் தான் பெயர் மாற்றிருப்பாங்க. இது எப்போ மாற்றுறாங்கன்னு பாருங்கள். 1967ஆம் ஆண்டு பொது தேர்தல் வந்து இது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து
காங்கிரஸ் கட்சி வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்து அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சென்னை மாநிலத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றிருப்பாங்க. மாநிலங்கள் உருவாக்கம் எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த ஆண்டு இந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னு பாருங்கப்பா. 1960 வந்து மே 1ஆம் தேதி வந்து குஜராத் வந்து 15வது மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து 7ஆம் சட்ட திருத்தத்துக்கு பின்னாடி இதை உருவாக்கியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. மே 1 பம்பாய் மாநில மறுசீரமைப்பு இந்த சட்டத்து மூலியமாக குஜராத் வந்து தனி மாநிலமாக உருவாக்கியிருக்காங்க, 15வது மாநிலம். அடுத்து வந்து 1962 நாகாலாந்து மாநில சட்டம். ஆனால் அதை நிறைவேற்றியது வந்து 1963 டிசம்பர் 1 தான் நாகாலாந்து உருவாகியிருக்கும். 16வது மாநிலம் நாகாலாந்து. 13வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1962 சட்டம் இயற்றியிருப்பாங்க. ஆனால் நாகாலாந்து பிரிக்கப்பட்டது எப்போனா 1963 டிசம்பர் 1 தான் பிரிச்சிருக்காங்க. அடுத்து 1966 பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம். 1966 நவம்பர் 1 வந்து ஹரியானா வந்து 17வது மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. 18வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1966. இது எப்படி நான் ஞாபகம் வச்சுருக்கேன்னா, பஞ்சாப்லேருந்து 6 அதிகமாக வர்றதால 66வது ஆண்டு 6 தான் 6 நிறையா வர்றது பஞ்சாபில் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன். 1970-71 வந்து இமாச்சல் மாநிலம் 18வது மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க. இதுவும் வந்து 18வது அரசியல் சட்டத்திட்டம் தான் 1966. ஆனால் இது இமாச்சல் மாநிலமாக எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1971 ஜனவரி 25ஆம் தேதி உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், 1971 வடகிழக்கு மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டத்தில் 1972 ஜனவரி 21 19வது மாநிலமாக மணிப்பூர், 20வது மாநிலமாக திரிபுரா, 21வது மாநிலமாக மேகாலயா. மொத்தம் 3 மாநிலங்கள் உருவாக்கியிருப்பாங்க. இதில் 19, 20, 21 27வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1971 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 22வது மாநிலம் சிக்கிம். 36வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1975 மே 16. 1975 மே மாதம் 16ஆம் தேதி தனி மாநிலமாக சிக்கிம் உருவாகிருக்கு. 36வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1975 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1986 மிசோரம் அருணாச்சல பிரதேசம். மிசோரம் வந்து 23வது மாநிலம், அருணாச்சல பிரதேசம் வந்து 24வது மாநிலம். இது எப்போ பிரிச்சிருக்காங்கன்னா 1987 பிப்ரவரி 19ஆம் தேதி 53வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மிசோரமும் அடுத்து 1987 பிப்ரவரி 20ஆம் தேதி 55வது சட்டத்திட்டத்தின்படி 1986 அருணாச்சல பிரதேசமும் பிரிச்சிருக்காங்க. இதுக்கும் ஒரு நாள் தான் டிஃப்ரெண்ட். இது 19, இது பிப்ரவரி 20, 1987. இது வந்து நடைமுறைக்கு வந்த நாள், இது வந்து சட்டம் இயற்றப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க. அடுத்து கோவா வந்து 25வது மாநிலம். 1987 மே 30 அன்னைக்கு 56வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் 1987 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 2000 வந்து சத்தீஸ்கர் வந்து 26வது மாநிலம், மத்திய பிரதேசத்துலேருந்து பிரிச்சிருக்காங்க. அரசியலமைப்பு திருத்தம் இதுக்கு கிடையாது, பார்லிமெண்ட் ஆக்ட் மூலமா சத்தீஸ்கர் கொண்டு வந்திருக்காங்க. சத்தீஸ்கர் மட்டும் இப்போ கீழே இருக்க ஒரு உத்தரகாண்ட் பாருங்கள். அடுத்து உத்தரகாண்ட் 27வது மாநிலம் வந்து உத்தரகாண்ட். உத்தரப்பிரதேசத்துலேருந்து பிரிக்கப்பட்டு அரசியலமைப்பு திருத்தம் கிடையாது. 2000 ஆண்டு நவம்பர் 9 அன்னைக்கு இந்த சட்டத்தின் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஜார்க்கண்ட் வந்து 28வது மாநிலம், பீகாரிலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கும். இதுவும் வந்து அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் பிரிச்சிருக்காங்க இந்த மாநிலமும். அடுத்து தெலுங்கானா பாருங்கள், 2014 ஜூன் 2 ஆந்திர பிரதேசத்துலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கும். இதுக்கும் வந்து அரசியலமைப்பு திருத்தம் இல்லை. அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் பாராளுமன்ற சட்டத்தின் மூலயமா இதை வந்து பிரிச்சிருப்பாங்க.
பாராளுமன்ற சட்டத்தின் மூலயமா மொத்தம் தெலுங்கானா, ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மொத்தம் 4 மாநிலங்கள் வந்து அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலயமா இல்லாமல் பார்லிமெண்ட் ஆக்ட் அரசியலமைப்பு ஆக்ட் 3 படி அரசியலமைப்பில் வந்து 3 படி ஆர்டிக்கல் 3 படி பிரிச்சிருக்காங்கப்பா. இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இல்லாமல் பார்லிமெண்ட் சட்டத்தின் மூலயமா உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் எதுனா சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், தெலுங்கானா 4 மாநிலம் பார்த்துக்கோங்க. அடுத்து 1947 அக்டோபர் 26 இந்தியாவோட ஒரு சிறப்பு ஒப்பந்தம் போட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியை வந்து இணைச்சிருப்பாங்க. ஆனால் 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்ப தனி மாநில அங்கீகாரம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுத்துருப்பாங்கப்பா. இது பார்த்துக்கோங்க. 1956 ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து தனி மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து 2019 வந்து அக்டோபர் 31 ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதி வந்து மாநில அந்தஸ்து நீக்கப்பட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் இரண்டுமே யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது வந்து 2019 அக்டோபர் 31. எனவே வந்து 2023 ஜூன் மாத நிலவரப்படி இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்களின் எண்ணிக்கை மொத்தம் 28 இருக்குது. அடுத்து 1956க்கு பின் உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்கள் பாருங்கள். 1961 தாத்ரா நாகர் ஹவேலி வந்து 10வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 1962 கோவா வந்து 12வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 1962 டையூன் டாமனும் கோவாவும் 12வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 1962 அதே 1962 புதுச்சேரி வந்து 14வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதை பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு தடவை புதுச்சேரி கேட்டிருக்காங்க. சத்தீஸ்கர் வந்து 1966 பஞ்சாப் மாகாண மறுசீரமைப்பு சட்டம். 1972 வந்து அருணாச்சல பிரதேசம் வந்து கிழக்கு மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம். இது வந்து யூனியன் பிரதேசங்களுக்கான சட்ட திருத்தம்ப்பா. அடுத்து 1972 வந்து மிசோரம் வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1972 படி கொண்டு வந்திருக்காங்க மிசோரம். அடுத்து 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் வந்து மறுசீரமைப்பு சட்டம் வந்து 2019. அடுத்து லடாக் வந்து 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 2019. இதெல்லாம் யூனியன் பிரதேசங்கள் அதுக்கான சட்ட திருத்தங்கள். 1991 69வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் டெல்லி வந்து தேசிய தலைநகர அந்தஸ்தை வந்து பெற்றிருக்கும். ஆனால் வந்து 1992 தான் வந்து அது நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 2020 ஜனவரி 26 தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூன் யூனியன் பிரதேசங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே நிர்வாகமாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டது. இது எப்போன்னு பார்த்துக்கோங்க. 1920 ஜனவரி 26. அவ்வளோதான்ப்பா. இதோடு வந்து நம்ம மாநிலங்கள் உருவாக்கம் முடிஞ்சிச்சு. யூனியன் பிரதேசங்களை எப்போ உருவாக்குனாங்க, எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டில் உருவாக்குனாங்கன்னு எல்லாமே கொடுத்துட்டேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக